அனைவருக்கும் வணக்கம். இது ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம வந்து ஜனநாயகம் படத்துல ரெண்டாவது பாட்டு வந்து ஒரு பேரு வரலாறு சொல்லிட்டு இந்த படத்தோட இயக்குனர் வந்து நம்ம வினோத், மியூசிக் டைரக்டர் அனிருத், இந்த பாடல வரிகள் எழுதியது விவேக். சரி, ரெண்டாவது பாட்டு வந்துருச்சு. இந்த கிளிம்ஸ் வீடியோ அந்த ப்ரமோ பார்த்தோம். அந்த ப்ரமோ ஓகே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரமோல என்ன தெரிஞ்சுன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பிஜிஎம் சொல்லி விட்டாங்கல்ல. ஸோ அந்த பிஜிஎமோட பாட்டு தான் இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது. இந்த போஸ்டர்ஸும் சரி அதெல்லாம் விட்டாங்க, சூப்பரா இருந்தது. தளபதினு ஒன் லாஸ்ட் டைம் ஒரு டான்ஸு, ஒரு பாட்டு, ஒரு கச்சேரி மாரி படம் வந்திருக்கு. ஜனநாயகன் படம். வந்து ஃபாரின்ல வந்து ஆடியன்ஸ் நடத்துறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். சரி வாங்க, அதை பற்றிலாம் பார்த்து அப்புறம் பேசிக்கலாம். பாட்டு வந்திருக்கு, பாட்டு ரியாக்ஷன் பண்ணும். பாட்டில் என்னென்ன சொல்கிறாங்க, இது என்ன மாதிரியா ஒரு ஒரு ஜாலி பாட்டாக இருக்குது, டான்ஸாக இருக்குது, வைப் எப்படி இருக்க போது தெரியல. இப்போ அதை பார்த்துட்டு பேசலாம். ரெடி, 1 2 3. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஓடு. அனிமேஷன் வீடியோவா? தளபதி விஜய். டைம் டு லீடா. ஓடு டான்ஸ்ரா தலைவன். டான்ஸ் பயணம் ஆடுறாரு. அதான் அந்த பீஜம் செல்ஃப் மூமெண்டா, மாஸ்டரா, ராக் ஸ்டார் அணிவித்து போடு. பயங்கரமா இருக்குல்ல. அணிவித்து பயங்கரம். இவன் வெறி உறங்காதே, இவன் கொடி இறங்காதே, இவன் மொழி வணங்காதே, புயல் தலை கோதாதே, முக்காலத்தில் எவரும் ஒரு இணை கிடையாதே, இவன் புகழ் அழியாதே, சிங்கம் இறையாகாதே, கோழி மாலை அடிச்சா தாங்க மாட்டான். கல்வி விருது விழாவா? ஜித்து தில்லாடி. ராக் ஸ்டார். போடு. பயங்கரமா இருக்கு லுக்கு தளபதிக்கு. பயங்கரமா இருக்குல்ல அந்த டோனு. ஜெகன் வேற லெவல்ப்பா, வேற லெவல்.
பாட்டு என்ன கேட்க எப்படி இருக்குன்னா, ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் பாட்டு தான். என்ன கேட்டா பாட்டு எப்படி இருக்கு? சிம்பிளா நம்ம வந்து இந்த இந்த ரசிகர்கள் தோனி, இந்த விஜய், ரஜினி, கமல், சூர்யா இந்த இந்த இதுக்கே வேணாம். பாட்டு எப்படி இருக்கு? என்ன கேட்டா பாட்டு ஒரு ஆவரேஜான பாட்டு தான். ரொம்ப ஆஹா! ஓஹோ! அப்படி கிடையாது. ஃபுல்லா நாய்ஸா தான் இருக்கு. எனக்கு லிரிக்ஸே எனக்கு உத்து கவனிக்க முடியாத மாரி இருக்கு. ஏன்னா, அந்த சாங்கோட பீட்டும் சரி, அந்த சாங் வாய்ஸும் ஓவர்லாப் பண்ற மாரி ஆகுது. மியூசிக் அதிகமா இருக்க மாரி இருக்கு. ஏன்னா, லிரிக்ஸ் என்ன சொல்றாங்க கேட்க மாட்டாங்க. அது மாரி லிரிக்ஸ் பாடுறவங்க 2 பேரா பாடுறாங்க. அதான் ஒரு மாதிரியா இருக்கு. சரியா புரிஞ்சுக்க முடியல. லிரிக்ஸே வந்து நம்ம பார்த்து படிச்சா தான் ஓகே. இந்த மாரி லைன்லாம் இப்படி உள்ள வருது அப்படிங்கிற மாரி தெரிய வருது. ஸோ அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். இப்போ வர பாட்டுல வந்து அனிருத் இதுவே கூலி பாட்டுலுமே அப்படிதான் அந்த அந்த பாட்டு கொஞ்சம் ஒரு மாரியா இந்த ரஜினி சாருக்கு உள்ள போட்டிருப்பாங்க. அதே மாரி விஜய்க்கு இதுல வந்து எப்படின்னா, அது ஒரு மாஸ் ஓகேப்பா. ஒரு மாஸ் தான். யாரும் இல்லன்னா அப்ப அது ஓகே தான். பாட்டு கொஞ்சம் தரமா குடுத்துருக்கலாம். தளபதி கச்சேரியும் கொஞ்சம் ஒரு மாரியா தான் இருந்தது. எனக்கு என்னமோ தெரியல. இதுவுமே ஒரு 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 கேட்கற மாரி இல்ல. ஒரு நல்லா இல்ல. எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது? ஃபேன்ஸ் எத போட்டாலும் திம்பாங்க தான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவங்க கிரேஸ்ல இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து நல்லதோ, கெட்டதோ எதா இருந்தாலும் ஓகே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அப்படி கிடையாது. ஆனா காமன் மேன்ங்கிறப்போ வந்து ஓகே இது நல்லா இருக்குன்னு, இது நல்லா இல்லன்னு சொல்லலாம். எனக்கு இது வந்து பாட்டு வந்து சரியில்ல. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி போட்டுருக்கலாம். உடனே வந்து நீ என்ன அவ்வளோ பேர் ரசிக்கிறேன்ப்பா. ரசிக்கிறேன்னு என்ன வேணா சொல்லலாம். ஸோ என்னோட கருத்து இதான். ஏன்னா சில பேர்லாம் விஜய் படம், அனிருத் சூப்பரா இருக்குன்னு சொல்லியே ஆகணும். அந்த கட்டம் கிடையாது. நல்லா இல்லன்னா நல்லா இல்லன்னு சொல்லு. நல்லா இல்லன்னா நல்லா இருக்குன்னு சொல்லு. அவ்வளவுதானே. அதானே ரிவ்யூ, அதானே ரியாக்ஷனு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஆவரேஜான பாட்டு தான். எனக்கு ஒரு 2, 3 நாள் இத கேட்டா பிடிக்குமோ அப்படிங்கிற ஒரு தோணுது. அந்த தளபதி அந்த பிஜிஎம் கூட நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா உள்ளேருந்து ஒரு ஸ்டார்ட் அந்த தோனி வந்து ஒரு மாரியா போர் அடிக்கிற மாரி தான் இருக்கு. ஓகே. இந்த ஒரு 50 வயசு ஒரு 1/2 வயசு ஆயிடுச்சு. 60 வயசு கிழவர் ஆக போற வயசு தான் அது. அப்படி சொல்ல முடியுதுனால 50 வயசு ஆன ஒரு மனுஷன் தான் அந்த ஃபிட்னஸ் லெவல் வந்து ஹை லெவல்ல வச்சிருக்காப்ல. ஸோ அது வந்து விஜய் சார்ட்ட இருந்து கத்துக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா வந்து இப்ப எல்லாம் ஃபீல்ட்ல இருக்காங்க. உடம்ப பார்த்துக்க மாட்றாங்க. ஆமாப்பா அப்படிங்கிற மாரி போயிடுறாங்க. ஆனா ஃபிட்னஸ் வந்து சூப்பரா மெயின்டெயின் பண்றாரு. இவரும் மெயின்டெயின் பண்றாரு. மகேஷ் பாபுவும் சூப்பரா ஃபிட்னஸ் அந்த அது ஆக்டருக்கான ஃபிட்னஸ் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து நீண்ட காலமும் அவங்களால பயணிக்க முடியுது. சில பேரெல்லாம் கொஞ்சம் பணம் வந்தோனே அதிக பார்த்துட்டு இது போய் எல்லாம் வந்து உடம்ப கெடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாரி இவர்லாம் கண்ட்ரோல் ஆகுறத பார்த்தா மத்த நடிகர்கள் இத பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும். ஸோ அந்த மாரி விஷயத்துல விஜய் சார் கொஞ்சம் நல்ல ஒரு ஹெல்த்தோட இருக்காரு. ஸோ அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிடலாம். இந்த பாட்டு வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆவரேஜான பாட்டு. இன்னும் கொஞ்சமே அனிருத் மெனக்கிட்டு இந்த பாட்ட எடுத்திருக்கலாம். அது வந்து எனக்கு சொல்லணும்னு ஆசையா இருந்தது. ஜனநாயகன் எப்படியாப்பட்ட படமா இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா தளபதியோட கெரியர் லாஸ்ட் படம். ஸ்டார்ட்டிங்கே சொல்றாரு நெஞ்சில் குடியிருக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு லாஸ்ட் டைம் அப்படி டான்ஸ்ங்கிற மாரி எல்லாரும் ஒரு ட்ரீட் மாரி கொண்டாடிட்டு மக்கள் பணிக்கு அவர் நேரா போயிட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டு எப்படி இருக்குன்னா, ஒரு ஆவரேஜான பாட்டு. இன்னும் அடுத்தடுத்த பாட்டுக்கு மெலோடி வரட்டும். அனிருத் வந்து மெலடி கிங்ன்னு தெரியும். மெலடி கிங் சொல்லக்கூடாது. இருந்தாலும் மெலடி கொஞ்சம் நல்லா போடுற மனுஷன். அது எப்படி வரும்னு தெரியல. ஏன்னா ரீசென்ட்டா ஆடியோ லான்ச் ஒரு பாட்டு போட்டிருந்தேன் தெரியுமா பேக்ரவுண்ட்ல. சூப்பரா இருந்ததுல்ல. அது சொல்றேன். அந்த மீட்டர் சொல்றேன் நான். அதத்தான் நான் குறிப்பிட்டு சொல்றேன். ஸோ அந்த மாரி ஒரு மெலடி வந்தா எப்படி இருக்குமோ தெரியல. கேட்க நல்லா இருக்குமோ? எப்படி இருக்கும்போது தெரியல. நம்ம வந்து தளபதி இதே வந்து ஒரு திரும்ப ஒரு வாட்ச் சொல்லலாம். ஏன்னா இனிமே யாரும் பார்க்க முடியாது அவர. நேர்ல பார்க்கலாம். மக்கள் ரீதியா தெருவுல, ரோட்ல ஏன்னா மக்களுக்கு ரீதியா வந்துட்டாரு. அங்க பார்க்கலாம். சினிமால பார்க்க முடியாது. ரிலீஸ், பர்த்டே அப்ப அந்த மாரி டைம்ல பார்த்து ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணா தான் உண்டு. ஜனநாயகம் ஆடியோ லான்ச் நடக்குது. ஆடியோ லான்ச்ல வந்து என்னென்ன பேச போறாங்க. அதுல பாட்டுலாம் வந்து யார் யார் பாட போறா? இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹானஸ்ட்டா என்னோட ரிவ்யூ எனக்கு தான் பிடிச்சிருக்கு. எனக்கு தான் தெரியுது. நான் சொல்றேன். என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி. நன்றி, வணக்கம். இது நம்ம காலர் மேக் சேனல். தேங்க் யூ.